Trust me, baby. You look super hot. I'm lucky. ஓடி வந்துருவ போல. எப்படி ரெசிஸ்ட் பண்றதுன்னு சொல்ல. எங்க அப்பா உன்னை பின்னி பெடல் எடுத்துருவாரு. என்ன? உங்க அப்பா என்ன டச் பண்ணுவாரா? என்ன தொடணும்னா அவருக்கு நிறைய தைரியம் வேணும் செல்லம். உனக்கு அந்த அளவுக்குலாம் பில்டப் இல்ல. சும்மா இரு. யார் எனக்கா? டேய் போடா போடா போடா. டேய் யாரா நீ? ஐயோ அம்மா பேசு அந்த சென்னை சீக்கிரம் வா சீக்கிரம் வண்டி எடு. $6000 காசு, ஒரு தங்க செயின், ஒரு ஐபோன். இதுதான் நம்ம இன்னைக்கு சம்பாரிச்சது. இப்போதைக்கு அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கட்டும். வேணும்னா நாளை மறுநாள் ஆன்லைன்ல சேல் பண்ணிடலாம். 3 மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம் நம்ம 3 பேரும். இப்ப என்னடானா எவனோ ஒருத்தன் சம்பாரிச்சுக்கிட்டு வந்ததை நம்ம அடிச்சுட்டு வந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வைரஸ் வந்து ஜனங்களை கொல்றது மட்டும் இல்லாம வேலையும் புடுங்கிட்டு போயிடும்னு கனவுலையும் நினைக்கல. கம்பெனிக்காரங்க ஆன்சைட்டுன்னு சொல்லி யூஎஸ்க்கு அனுப்பும்போது நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது ஓடுற தண்ணியில் வர நீர் குமிழின்னு தெரிஞ்சது இந்த ரெசிஷன் டைம்ல தான். எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுடா. அதனாலதான் வேலைக்கு அப்ளை பண்ண கூட ட்ரை பண்ணல. இன்ஜினியரிங்க்கு சேர்ந்தா வேலை கிடைக்காது, முடிச்சாதான் வேலை கிடைக்கும். அப்படியே வேலை கிடைச்சாலும் லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் சூரி, உன் தம்பி ஓவரா பேசுறான். ஏய் ஓவர் ஆச்சுன்னா பவுலரா மாத்து. அதை விட்டு அண்ணங்கிட்ட சொல்ற. ஏய் என்ன என்கிட்ட திமிரு காட்டுறியா? ஏய் நிறுத்துங்கப்பா. சூரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன? எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடுத்தவங்களே அடிச்சு சம்பாதிக்கிறது? இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு படி மேல போலான்னு நானும் சூரியனும் பிளான் பண்ணிருக்கோம். பிளானா? என்னது? கிட்னாப். கிட்னாப்பா? என்னடா ஜோக் அடிக்கிறியா? கிட்னாப் பண்றாரமா? கிட்னாப் என்ன சூரி? அவன் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ராக்கி. என்னது உண்மையாவா? மூளையில குழம்பிருச்சா உனக்கு? அவன் தான் ஏதோ சின்ன பையன். ஓ மூளைக்கு என்னடாச்சு? ஏய் யார சின்ன பையங்க? ஏய் 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 சம்பளம் வருதுன்னு நினைச்சு எக்ஸ்ட்ரா ஆசைகளை எல்லாம் தீர்த்துக்கணும்னு வெளியே கடன், ஹைஃபை லைஃப் ஸ்டைலு, போயிட்டு வர லக்ஸூரியஸ் கார்னு ஏகப்பட்ட இஎம்ஐஸ். பத்தாததுக்கு மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கான கமிட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நம்ம எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. இப்ப பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவீங்க? அதுக்காக கிட்னாப் பண்ணி பணத்தை புடுங்க சொல்றியா? போலீஸ்காரங்க கிட்ட மட்டும் மாட்டணும், பூட்ஸ் காலே உதச்சு நொங்க எடுத்துருவான்டா. ரகு, ரோட்ல போறவங்க கிட்ட மட்டும் புடிங்கி வாழ்ந்துட்டா என்ன போலீஸ்காரங்க மாலையா போட போறாங்க? மாட்டணும்னா இதுக்கு பூட்ஸ் கால தான் வைப்பாங்க. ஏய் இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்காக ஒத்துக்காத, உன் ஃபேமிலிக்கும் உன் கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். இந்த டைம்ல நாம ஷார்ட்கட்ல போகலன்னா லைஃப்ல நாம ஜெயிக்கவே முடியாது. We are doing this. ரெடி ஆயிடு. எதுக்கு சூரி? ஏன் இப்படி பண்ற? நான் உன்கிட்ட கேக்குறது டைம் மட்டும்தான். நமக்காக கொஞ்சமாவது டைம் கொடுடா. ஏன் இவ்ளோ சேஞ்சா இருக்க சூரி? நான் சம்பாதிக்கிறதுனால தானே நீ சந்தோஷமா இருக்க. எல்லாம் உனக்காகத்தானே. 24 மணி நேரமும் வேலை வேலைன்னு சொல்லி என்னை விட்டு தூரமாவே இருக்க. யூ ஹாவ் சேஞ்ச்ட் a lot. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷமா வாழறதுக்கு. இப்படி உன்னோட காதலை பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல. எனக்கு நீ வேண்டாம். I hate you. I hate you, Sweet. I hate you. என்ன மறுபடியும் அதே கனவா?
சூரியன அண்ணி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு போன கதை. ஜஸ்ட் மூவ் ஆன் ப்ரோ. நாம போட்டிருக்கிற பிளான் சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறியா? சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இப்ப இல்லையே. நல்லா யோசிச்ச பிறகுதான் இந்த பிளானை உனக்கு சொன்னேன். ஷார்ட்கட்ல பணம் அடிக்கணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். எனக்கு இந்த ஆப்ஷன் மேல நம்பிக்கை இல்லை. சூரிய இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. தூரத்துல இருந்து குறி வச்சு அடிக்காதத கிட்ட இருந்து கூட குறி வச்சு அடிக்கலாம். மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் மேட்டர். இந்த லாக்டவுன் டைம்ல நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஐ மிஸ்ட் யூ டூ பிருத்வி. வீட்ல இருந்து வெளியே வந்து உன்னை மீட் பண்ணணும் நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா எங்க அப்பா எப்படின்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதான் தெரியுமே. சரி விடு. ஆஹா, கவலைப்படாத பேபி. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே இருக்கேன். ஓகே, ஐ லவ் யூ so மச். ஐ லவ் யூ டூ. இப்ப நம்ம கிட்னாப் பண்ண போறது யார? லோக்கல் எஸ்ஐயோட மகளை. போலீஸ்காரன் பொண்ணா? போடாங்க. பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? கரெக்டா 10 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி ஃபாரஸ்ட் ரோடு வழியா சிட்டிக்குள்ள வருவா. அவளை கிட்னாப் பண்றதுக்கு அதான் கரெக்டான டைம். ஆனா எப்படி கிட்னாப் பண்ண போறோம்? இப்படி